அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக போலிப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நாராயணன் வீட்டை அகற்றி விடியா திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பானாவரம் அடுத்த போலிப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருப்பவர் நாராயணன். இவரது குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளதால் அவருக்கு நத்தம் புறம்போக்கு இடத்தில் வசிக்கும்படி இடம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக நாராயணன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதால் அப்பகுதியில் உள்ள திமுக மற்றும் பாமகவினரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவரது வீட்டை அகற்றியுள்ளனர். இதனால் வாழ்விடத்தை இழந்து நாராயணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் என்ன செய்வதென்று அறியாமல் நடுத்தெருவில் தவித்து வருகின்றனர். நான் கடந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக விஜயன் அவர்களுக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதுனால என் மீது வன்மை கொண்டு டிஎம்கே சேர்ந்தவர்களும் பாமகவை சேர்ந்தவர்களும் என்னுடைய வீட்டை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்னுடைய மனைவி, குழந்தைகள், எங்கள் பாட்டி எல்லாமே வீட்டில் இருக்க சொல்ல அவங்க அதில் அப்ரூவ் படுத்தாமல் முன் அறிவிப்பு எதுவும் இன்றி தாசில்தார், ஆர்ஐ, விஓ இருக்கிற மீதி மாற்றுக் கட்சிக்காரர்களோடு சேர்ந்து என்னுடைய வீட்டை எல்லாம் பிரித்து அப்ரூவ் படுத்திவிட்டார்கள். அதில் இருந்த என்னுடைய நகை மற்றும் பணம் அனைத்தும் காணவில்லை. அந்த வீட்டினுடைய சேதாரம் இல்லை. நான் என்னுடைய குழந்தையோடு, ஊனமுற்றோர் குழந்தையோடு நடுத்தெருவில் இருக்கிறேன்.